ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா கட்லெட்டு. அதை அவங்களே செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நேற்று வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ரொம்ப குட்டி பொண்ணு தான். அவங்க வந்து கட்லெட் செஞ்சுருந்தாங்க. நான் அதை எப்படி ரசித்து சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே என்னென்ன பொருள் அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு மீட் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன். அங்கே வந்து எங்கள் பாப்பா செஞ்ச உருளைக்கிழங்கு கட்லெட் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன டேஸ்ட்டு. வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ பாப்பா எப்படி கட்லெட் செய்ய போகிறாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 2, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் வந்து ப்ரெட்டை வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குது, மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, உப்பு, மஞ்சத்தூள். ஓகே, பாப்பா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரிடா. ஓகே, உருளைக்கிழங்க பிணைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன போடுற? வெங்காயம். அப்புறம் என்ன போடுற? பச்சை மிளகா. அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ். அடுத்து என்ன போடுற? கார்ன்ஃப்ளவர் மாவு. போதுமா? அடுத்து என்ன போடுற? மல்லித்தழை. ஓகேவா? ரெடி ஆயிடுச்சா? ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிற? கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வைக்கிறேன். ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிற? உருண்டை பிடிக்க போறிய? அடுத்த உருண்டையா? ஆமாம் பாப்பா, எனக்கு ஒரு டவுட்டு. இதில் இந்த மாதிரி புது புது ஐட்டம்லாம் செய்கிறப்போ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் வீட்டில் ஒரு வேலை செய்ய சொன்னால் மட்டும் அப்புறமா செய்கிறேங்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் ஏன்? அதெல்லாம் டெய்லி செய்கிறதானேங்கம்மா. நினைக்கிறேன் எதையோ என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபோனை பார்த்து ஏதோ புது ரெசிபி செய்கிறோம். ஓ, அதனால டயர்ட் ஆகிறதில்ல. இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் செஞ்சு வச்ச பாத்திரத்தெல்லாம் நான் பொறுக்கி போட்டு விளக்கிட்டு உட்காந்துருக்கணும். அப்படி தான் நீங்கள்? இல்லைங்கம்மா, எனக்கும் வேலை இருக்குது. அப்படி என்ன வேலை இருக்குது? படிக்கிறேன். ஓ, படிக்கிற வேலை கேப்பில் நீங்கள் புது புதுசாக டிஷ் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் போய் படிப்பீங்க. சரி சரி. ஓகே, ஒரு வழியாக உருட்டி முடிச்சாச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிற?
ஓகே, கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் இது பண்ணிவிட்டு நனைச்சிட்டு ப்ரெட்டு தூளில் வந்து போட்டு டிப் பண்ணிவிட்டு வச்சிட்டாங்க. எவ்வளோ நேரம் பாப்பா ஊறணும்? ஒரு 5 நிமிஷம். சரி, 5 நிமிஷம் கேப்பில் நம்ம டீ வச்சுருவோமா? ஓகே, அடுத்து என்ன பொரிக்க ஆரம்பிக்கலாமா? 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இஞ்சி டீ கொதிச்சிட்ருக்கு. பொரிக்க எண்ணெய். பாப்பா கட்லெட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் எண்ணெய்க்குள்ளே போடுறதை மட்டும் நான் போட போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு எண்ணெய்னா ரொம்ப பயம். நாங்கள் போடலாம். அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு கட்லெட், அதுவும் அக்கா ட்ரை பண்ண கட்லெட். செம்ம சூப்பராக வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. அதாவது அவங்கவுங்க பிள்ளைங்க பண்ணதை வந்து எல்லா பெற்றவங்களும் டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் அதுக்காண்டி சொல்லலை. உண்மையாலுமே என் பிள்ளை செஞ்சுருக்க கட்லெட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், கட்லெட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? உங்கள் பிள்ளை பண்ணதுனால சொல்கிறீங்களா இல்லை உண்மையாலுமே சூப்பராக இருக்கா? சரி, நீங்கள் சாப்பிட்றீங்க. சரி, அதையே கொக்காவையும் பக்கத்தாலே உட்கார வச்சுருக்கீங்க. கொக்கோ கொக்கோ கட்லெட்னா